ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து அரேஸ்ல மீடியம் ப்ராப்ளம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ டூ சம் ப்ராப்ளம். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஸ்டினே நமக்கு டூ சம் அப்படின்னா நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. இந்த அரேல ஏதாவது ஒரு ரெண்டு எலமெண்ட்டை நம்ம சம் பண்ணும்போது நமக்கு இந்த டார்கெட் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி நம்ம ரெண்டு எலமெண்ட் சம் பண்ணும்போது அந்த டார்கெட் வருதுன்னா அந்த ரெண்டு எலமெண்ட்டோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேல நமக்கு எந்த ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணா நமக்கு டார்கெட் வரும்? 2 அண்ட் 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா தான் 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா தான் நமக்கு டார்கெட் வரும். அப்ப நம்ம ஆன்சர் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 1 அண்ட் 2 இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணும்போது 6 வருது. ஸோ 1 அண்ட் 2 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த இன்புட் கொடுத்தாலும் அந்த இன்புட்ல ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் 2 அண்ட் 4 ஏதாவது ஒரு பேர் ஆட் பண்ணாதான் அந்த டார்கெட் வரும்ன்ற மாதிரி அவங்க இன்புட் கொடுப்பாங்க. ரெண்டு மூணு பேர்ல இந்த ஆன்சர் வர மாதிரி இருக்காது. ஸோ அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு அரே கொடுக்க மாட்டாங்க. லைக் எப்படி சொல்றது அப்படின்னா இங்க ஒரு 4. இந்த 4 2 ஆட் பண்ணாலும் நமக்கு 6 வரும். இந்த 2 4 ஆட் பண்ணாலும் 6 வரும். ஆனா இந்த மாதிரி இன்புட் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் வர மாதிரி தான் இன்புட் தருவேன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த 3 நம்ம 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 + 3 இந்த 3 நம்ம 2 தடவை ஆட் பண்ணாலும் 6 வரும். ஸோ 0 2 தடவை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. 0,0ன்னு நம்ம ஒரு எலமெண்ட்டை நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஃபார் லூப் வச்சு எல்லாத்தையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். இங்க இருக்கும்போது ji+1ல வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஐயும் ஜேயும் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க வந்து ஐயும் ஜேயும் ஆட் பண்றோம். இப்பயும் நமக்கு டார்கெட் நமக்கு வராது. அப்ப என்ன பண்ணுவோம், இப்ப அகைன் நெக்ஸ்ட் ஐயை மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜேவை இங்க இருந்து மூவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த டைம்ல நமக்கு ஐ அண்ட் ஜே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவலா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் ஜே இதை ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னா நமக்கு இதுதான் ஆப்வியஸா ஆன்சரா இருக்கும் போது. ஸோ இது வந்து நமக்கு டைரக்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச் தான், ரெண்டு ஃபார் லூப் போடுறது தான். ஸோ ஓகே, இதோட சூட கூட ஜஸ்ட் நம்ம ஃபார் ஐ வந்து 0ல இருந்து n வரைக்கும் நம்ம ரன் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு தடவை ஐ நமக்கு இன்டரேட் ஆகும்போது ஜே வந்து எங்க இருந்து ரன் பண்றோம், ஃபார் லூப் i+1 ஜே வந்து i+1ல இருந்து அதுவும் n வரைக்கும் நமக்கு ரன் பண்றோம். ஜஸ்ட் இப்போ அரே ஆஃப் ஐ பிளஸ் அரே ஆஃப் ஜே ரெண்டுமே நமக்கு டார்கெட்டா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஐயும் ஜேயும் ரெண்டு இண்டெக்ஸையும் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகே கைஸ், ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா நமக்கு யூஸ்வலாக நமக்கு ரெண்டு லூப் போகுது, அதாவது இன்னொரு லூப். ஸோ ஐக்கு ஐ என் டைம்ஸ் போகும், ஒரு ஐக்கும் நமக்கு ஜே என் டைம்ஸ் போகும். ஸோ நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது தான் என் ஸ்கொயர். அண்ட் ஸ்பேஸ் நம்ம இங்கே என்ன எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான், பிகாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், டைம் வந்து ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம பேட்டர் அப்ரோச் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம டைம் கம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர்ல பார்த்தோம். இப்போ பெட்டரா நம்ம அந்த என் ஸ்கொயர் நம்ம குறைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ என் ஸ்கொயருக்கு கீழே நம்ம என்னால் குறைக்க முடியும் அப்படின்னா நம்ம மேபி என் லாக் என்ல ட்ரை பண்ணலாம். ஸோ என் லாக் என்னாலே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சார்ட்டிங் போட்டு நம்ம ஏதாவது யோசிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சார்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். மேக்ஸிமம் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என் லாக் என் வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதை சார்ட் பண்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். இது கொடுத்துருக்க அரேவை நம்ம சார்ட் பண்ணா என்ன ஆகும், ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ சார்ட் பண்ண போறோம். சார்ட் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சார்ட் பண்ணும்போது இதோட இண்டெக்ஸஸ் தான் நமக்கு மாறும். ஸோ 2ங்கிறது இப்போ இங்க 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஆனா நம்ம சார்ட் பண்ணா அது 0th இண்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ ஆனா நமக்கு இதுல ஆன்சரே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்டா கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுல எந்த ரெண்டு எலமெண்ட்டோ அதோட நம்ம இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அது என்னென்ன இண்டெக்ஸஸ்ல இருக்குன்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஆக்சுவலா ஒரு பேரா நம்ம இதை எடுத்துக்கலாம். 7, 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, 11, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, 2, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, அண்ட் 15, தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேவா, இப்படி இந்த மாதிரி நம்ம பேரா எடுத்துக்கிட்டு ஐ மீன் 2D இல்ல நம்ம பேரா எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை சார்ட் பண்ணலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணா நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் 2 தான், 2, 2. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல எது பெருசு, 7, 7, 0. நெக்ஸ்ட் 11, 11, 1. நெக்ஸ்ட் 15, 15, 3. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் படி நம்ம சார்ட் பண்ணியாச்சு.
இப்போ சார்ட் பண்ணதுல நம்ம எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஓகே. ஜஸ்ட் இது இருக்கு. நான் இப்போதைக்கு நான் சும்மா ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபார் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. பட் அரே இப்படி தான் இருக்கு. நான் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ 2, 7, 11, 15 சார்ட் பண்ணி இப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு டார்கெட் வந்து நமக்கு என்ன வரணும்னா, நமக்கு 9 வரணும். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐ அப்படின்ற இண்டெக்ஸ இங்க வச்சுக்கலாம். இல்ல ஜே அப்படின்ற இண்டெக்ஸ லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம அரேலயே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட்ல இருக்கு. ஸோ, நம்ம அரேல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட்ட நம்ம 2த்தையும் ஆட் பண்ணலாம். இப்ப 2 பிளஸ் 15 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, டார்கெட் என்ன ஆக்சுவலா? டார்கெட் வந்து நமக்கு 9. ஓகே. இப்போ 2 பிளஸ் 15 2த்தையும் ஆட் பண்ணோம்னா 17. நம்ம அரேல இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு 17 அப்படிங்கிற வேல்யூ வருது. இந்த 17 அப்படிங்கிறது நமக்கு குடுத்துருக்க டார்கெட்ட விட பெருசு. இப்ப நமக்கு 17 தான் வந்திருக்கு. ஆனா நமக்கு என்ன வரணும்? 9 தான் வரணும். அப்ப நமக்கு இந்த அதிகமா வர்றது தேவையில்ல. அந்த நமக்கு வர ஆன்ஸர கம்மி பண்ணணும். கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆப்வியஸா அதிகமா இருக்க எலமெண்ட்ட நம்ம பார்த்துட்டு நம்ம கம்மி பண்ணணும். நமக்கு இப்ப ஆன்ஸரே அதிகமா இருக்கு. ஸோ அத கம்மி பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ஜேவ நம்ம இங்க இருந்து இங்க மூவ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்ம அகைன் ஐ அண்ட் ஜேவ ஆட் பண்ணலாம். ஜீவ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன 11, 12, 13. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கிறது 13. இப்பயும் நமக்கு டார்கெட் விட அதிகமா இருக்கு. நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா இன்னும் கம்மியா வரணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஜேவ இங்க இருந்து நம்ம ஜஸ்ட் இங்க மூவ் பண்றோம். யா இப்போ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா 7 பிளஸ் 8 9. ஓகே. இப்போ நமக்கு 9 அண்ட் 9 ஈக்குவலா வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன ரிட்டர்ன் பண்றோம்? இப்போ நம்ம இதோட 0, 1 அப்படின்ற இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணாம நமக்கு என்னென்ன ஆக்சுவலா இண்டெக்ஸ் இருக்கு? இந்த ஐயோட இண்டெக்ஸ் நமக்கு 2. இந்த 7ஓட இண்டெக்ஸ் நமக்கு 0. ஸோ ஆன்சர் 2, 0. அதுதாங்க. ஸோ நம்ம இங்க கொஸ்டின்ல பார்த்தாலும் நமக்கு என்ன வந்து 0, 1, 2, 3 தான் இண்டெக்ஸ். 2, 0. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 9 9 வரும். ஸோ இதுதான் பெட்டர் அப்ரோச். இதோட சூட கோட் பார்க்கலாம். ஓகே காய்ஸ். நம்ம ட்ரை ரன் பண்ணும்போது பார்த்த சேம் லாஜிக் தான். நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஃபார் லூப் பண்ணி நம்ம சார்ட்டட் நம்ஸ் அப்படிங்கிறது இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணிருக்க ஒரு வெக்டார் மாதிரி, அதாவது ஒரு அரே. அது டாட் நம்ம உள்ள என்ன புஷ் பண்றோம்? நம்ம ஒரு ஈச் எலமெண்ட் அண்ட் அதோட இண்டெக்ஸ். ஈச் எலமெண்ட் அண்ட் இண்டெக்ஸ் அதை நம்ம ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் எலமெண்ட் இண்டெக்ஸ். நம்ம அந்த அரே இல்ல வெக்டார்ல அதை நம்ம புஷ் பண்ணிட்டு அந்த அரேவை நம்ம சார்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் சின்டாக்ஸ் தான். இது சார்ட் இது இன்பில்டா இருக்க C++ ஓட STL இருக்க இன்பில்ட் சார்ட். நீங்க அதே மாதிரி ஜாவாலயோ பைத்தான்லயோ சார்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இதுதான் நம்ம மெயின் லாஜிக். ஓகே. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் அதுதான் நான் ஐ அப்படின்ற 0ல வைக்கிறோம். லாஸ்ட் அதாவது ஜே ரைட் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்ல வைக்கிறோம். ஓகே. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் வந்து விச் இஸ் லெஸ் தேன் ஜே ரைட் அது வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரன் பண்ணும்போது இஃப் சம் நம்ம ஐயையும் ஜேவையும் சம் பண்ணும் இல்லையா? அதே தான் சார்ட்டட் சம்ஸ் ஆஃப் லெஃப்ட் பிளஸ் சார்ட்டட் சம்ஸ் ஆஃப் ரைட். ஐயும் ஜேவும் உங்க சம் பண்ணிட்டு இப்போ சம் வந்து நமக்கு டார்கெட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? அந்த ஆஹ், அந்த கரெக்டா அந்த இண்டெக்ஸ்ல இருக்க செகண்ட் அதுதான் இண்டெக்ஸ். அதை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. அப்படி இல்லைன்னா இப்போ நமக்கு இப்போ நமக்கு வச்சிருக்க சம் வந்து டார்கெட்டை விட சின்னதா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஐ பிளஸ் பிளஸ் நம்ம ஐ பிளஸ் பிளஸ் பண்ணுவோம். அப்படி இல்ல எனக்கு டார்கெட்டோட எனக்கு வந்திருக்க ஆன்சர் பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம ரைட் மைனஸ் மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போகும்போது நமக்கு ஆக்சுவலா ஒரு இடத்துல கன்ஃபார்ம் நமக்கு சம் ஈக்குவல் டு டார்கெட் வரும். அப்ப நம்ம அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். யா ஓகே காய்ஸ். இது ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு டெஃபினட்டா ஆர்டர் ஆஃப் என் லாக் என். பிகாஸ் நம்ம சார்ட் பண்றோம். நம்ம சார்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த அப்ரோச் ட்ரை பண்றோம். அதனால சார்ட் பண்றதுக்கு ஆர்டர் ஆஃப் என் லாக் என். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்? ஆக்சுவலா ஒரு என்டையர் அரேவே அதாவது பேரே நம்ம யூஸ் பண்றோம். அதனால நமக்கு ஆர்டர் ஆஃப் என் வரும். ஓகே காய்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆப்டிமல் அப்ரோச் பார்ப்போம்.
யா ஆப்டிமல் ஆப்டிமல் சொல்யூஷன் இப்போ நம்ம யோசிக்கும்போது நமக்கு ஜஸ்ட் நம்ம பெட்டரில் என்ன டைம்ல பண்ணுவோம் நமக்கு என் லாக் எண்ணில் பண்ணுவோம் ஷார்ட் பண்ணி இப்போ அதை விட நம்ம கம்மியாக நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இப்போ அதை விட கம்மினா நமக்கு ஆர்டர் ஆஃப் எண்ணில் பண்ண முடியுமா நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே இது வந்து ரொம்ப ஈஸியான அப்ரோச்சாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும் ஸோ நம்ம ஜஸ்ட் ஹேஷ் மேப் நம்ம ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ட்ராவல்ஸ் பண்ணும்போது எல்லா எலமெண்ட்டும் எந்தெந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு வரோம் அவ்வளவுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஐ வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது இப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த டார்கெட் அதாவது 6 இந்த டார்கெட் மைனஸ் இந்த எலமெண்ட் 3 அப்போ 6 மைனஸ் 3 என்ன வரும் நமக்கு 3 த்ரீங்கிறது ஆல்ரெடி நம்ம ஹேஷ் மேப்ல இருக்கா நம்ம ஆல்ரெடி நம்ம அரே டிராவல்ஸ் பண்ணும்போது த்ரீன்னு நம்ம ஏதாவது பார்த்துருக்கோமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ த்ரீன்னு நமக்கு ஆல்ரெடி நம்ம எங்கேயுமே அரேல பார்க்கல அதனால நம்ம என்ன பண்றோம் நம்ம 3 வந்து 0th இண்டெக்ஸ்ல வந்திருக்குன்றத நம்ம ஜஸ்ட் மேப்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஓகேயா ஏன் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா இப்போ டார்கெட் 6 இருக்கு இந்த டார்கெட்ல நம்ம மைனஸ் பண்ற இந்த எலமெண்ட் எலமெண்ட்ல இந்த டார்கெட்ல இருந்து இந்த எலமெண்ட் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல அந்த வேல்யூ கண்டிப்பா நம்மள அரேல இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட்டையும் இந்த எலமெண்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு ஆப்வியஸா நமக்கு இந்த டார்கெட் கிடைச்சிரும் ஸோ நமக்கு இந்த ஃபைண்ட் பண்ற எலமெண்டோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டாலே நமக்கு ஆன்சர் முடிஞ்சுது ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தரா மூவ் பண்ணும்போது நமக்கு புரியும் ஓகே இப்போ இதை 3,0 நம்ம ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இங்க ஓகே இப்போ நமக்கு சேம் 6 - 2 நமக்கு என்ன கிடைக்கும் 4 ஆல்ரெடி நம்ம டிராவல்ஸ் இந்த அறையில இருக்கு பட் நம்ம டிராவல்ஸ் பண்ணிட்டு வரும்போது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா இல்ல அப்போ ஓகே இப்பயும் நம்ம வந்திருக்க எலமெண்ட்னா 2 அது எந்த இண்டெக்ஸ் வந்திருக்கு 1 ஓகே ஸ்டோர் பண்ணியாச்சு ஹேஷ் மேப்ல யா இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தரா எங்க மூவ் ஆகும் இங்க இப்போ அகைன் 6 டார்கெட் மைனஸ் 4 நமக்கு என்ன கிடைக்கும் 2 இப்போ இந்த 2 நம்ம ஆல்ரெடி அரேல டிராவல்ஸ் பண்ணியிருக்கோமா ஆமா இந்த ஹேஷ் மேப்ல இருக்கு 2 அது என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு 1 ஸோ அந்த இண்டெக்ஸ் இப்போ கரண்டா இருக்க இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் ஸோ 1 2 இதுதான் நமக்கு ஆப்வியஸா ஆன்சரா வரும் ஏன் பண்ணோம் அப்படின்னா 6 - 4 வந்து 2 ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 2வையும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 6 கிடைக்கும் அதை நம்ம இன்டைரக்டா நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணி டார்கெட் மைனஸ் வந்திருக்க எலமெண்ட் நமக்கு ஆல்ரெடி விசிட்டடா இருந்ததுன்னா நம்ம அதுதான் ஆக்சுவலா பேரா இருக்கும் யூஸ்வலா ஸோ இந்த ஹேஷ் மேப்ல இருக்க இண்டெக்ஸ் இப்போ கரண்டா இருக்க இண்டெக்ஸ் தான் நமக்கு ஆன்சர் ஓகே கைஸ் இது நீங்க வேற எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும் ஓகே இதோட கோட் சூடோ கோட் நம்ம பார்க்கலாம் ஓகே கைஸ் இதுதான் நம்ம ஜஸ்ட் ஹேஷ் மேப் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம மேப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம் இல்லையா அது நெக்ஸ்ட் வந்து ஃபார் லுக் ரன் ஆகி லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ரன் ஆகும் ஸோ நமக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த டார்கெட் மைனஸ் இந்த ஈச் எலமெண்ட் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா அதுதான் இந்த காம்ப்ளிமெண்ட்னு அவங்க நேம் வச்சுக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க இந்த காம்ப்ளிமெண்ட்டை என்ன பண்றாங்க இது வந்து மேப்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க அதுதான் இந்த சின்டாக்ஸ் பட் நீங்க சின்டாக்ஸ் எடுக்க வேணாம் ஜஸ்ட் அது மேப்ல இருக்கா அப்படின்றத இதை சர்ச் பண்றாங்க அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் நமக்கு இது வந்து இருந்தது இல்லையா இருக்கும்போது இந்த இண்டெக்ஸ் அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேப் ஆஃப் அந்த காம்ப்ளிமெண்ட் அந்த இண்டெக்ஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க அதுதான் இவங்களும் ரிட்டர்ன் பண்றாங்க ஓகே அப்படி இல்ல இன்னும் அது மேப்ல இல்ல அப்படின்னா என்ன பண்றாங்க அந்த மேப்ல ஸ்டோர் பண்றாங்க அதுதான் இந்த ஓகே கைஸ் இதோட ஜாவா அண்ட் பைதான் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நம்ம இதோட அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் பத்தி மாறணும் அதை பார்க்கலாம் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா இங்க டைம் நமக்கு என்ன நம்ம ஜஸ்ட் ஜீரோல இருந்து என் வரைக்கும் நம்ம ஜஸ்ட் டிராவல்ஸ் பண்றோம் நம்ம வேற எதுவுமே பண்ணல அண்ட் இங்க என்ன பண்றோம்னா ஒரு தடவைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம் அண்ட் நம்ம ஒரு தடவையும் அந்த மேப்ல இருக்கான்றத நம்ம சர்ச் பண்றோம் இன் மேப் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் 1 இன் ஆர்டர்டு மேப் ஸோ நமக்கு அட் லாஸ்ட் டைம் காம்ப்ளெக்ஸ் இருந்து ஆர்டர் ஆஃப் என் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஆக்சுவலா ஒரு மேப்பே யூஸ் பண்றோம் ஸோ ஆர்டர் ஆஃப் என் அதாவது எல்லா எலமெண்ட்டையும் இன் வேர்ஸ்ட் கேஸ் நம்ம எல்லா எலமெண்ட்டையும் ஸ்டோர் பண்ணலாம் மேபி ஸோ நம்ம டைம் அண்ட் ஆர்டர் ஆஃப் என் ஸ்பேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் என் ஓகே இதோட கோட் பார்க்கலாம் ஆக்சுவலா இதுதான் C++ ஓட கோட் அண்ட் ஜாவா அண்ட் பைதான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் நம்ம இதுவே கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ கைஸ்